தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தெளிவு தலைவரை திகழும் அண்டங்களை அளிப்பெற வகுத்த அருட்பெருஞ்சோதி விந்துவாம் சக்தியை விந்தின் அண்டங்களை அந்திரள் வகுத்த அருட்பெருஞ்சோதி ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை ஆங்காக அமைத்த அருட்பெருஞ்சோதி சத்த தலைவரை சாற்றும் அண்டங்களை அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி பகற்பராசக்தியை பதியும் அண்டங்களை அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி பரசிவபதியை பரசிவாண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மரணமிலா நிலை. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர்வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவினும் மாபதம் எய்திடும். மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்தறிவினும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் விரிந்தறிவினும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே தெய்வமே. மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை மனமே பொருளாகி. மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமிலா நிலை. மனம் ஆய்வதே இல்லை மனமே பொருளாகி. மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமிலா நிலை மரணமிலா நிலை. மனமதை இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனமதை இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனமதை உயர்த்தினால் மட்டில இன்பமாம்.
மனத்திலே உளையலாம் மற்றெங்கு தேடுவீர். மனமதை உயர்த்தினார் மட்டில்லா இன்பமாம். மனத்திலே உளையலாம் மற்றெங்கு தேடுவீர். மனம் அறிவு ஆதி எனும் மூன்றும் ஒன்றே. மறைகளெல்லாம் விரித்துணர்த்தும் உண்மை இதே. மனம் அறிவு ஆதி எனும் மூன்றும் ஒன்றே. மறைகளெல்லாம் விரித்துணர்த்தும் உண்மை இதே. மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும். மதி உயர்ந்த சிறப்பில் இந்த தலையை நீக்கி மனத்தினது ஆதிநிலை அறிய நாடும். மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம். மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும். மதி உயர்ந்த சிறப்பில் இந்த தலையை நீக்கி மனத்தினது ஆதிநிலை அறிய நாடும். மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம். மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன்முனை பற்றால் மறைமுடிவாமாதியாம் மூன்றும் ஒன்றே. மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன்முனை பற்றால் மறைமுடிவாமாதியாம் இரண்டும் ஒன்றே. மறைமுடிவாமாதியாம் இரண்டும் ஒன்றே. தெய்வ அறிவே திருந்திய அறிவாம். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம். ஒய்யும் நல்வழி உள்ளுணர்த்தவமே. ஒய்யும் நல்வழி உள்ளுணர்த்தவமே. செய்யும் வினைகளை சீரமைத்திட. செய்யும் வினைகளை சீரமைத்திட. ஐயமில்லை அரும்பிறவி தொடர். ஐயமில்லை அரும்பிறவி தொடர். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம். ஒய்யும் நல்வழி உள்ளுணர்த்தவமே. ஒய்யும் நல்வழி உள்ளுணர்த்தவமே. ஒய்யும் நல்வழி உள்ளுணர்த்தவமே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய வாக்கோலமாய் அளித்த மதிவிருந்து சிந்தனை உரையை ஆற்ற அருள்நிதி ஆனந்தி ரங்கராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். இதற்கு முந்தின ஸ்லைடு போட்டுட்டு 10 நிமிஷம் கழிச்சு இதை போடுங்க ஐயா. இதற்கு முந்தின ஸ்லைடு நீ யார் கடவுள் யார். வாழ்க வளமுடன். இன்றைய மாக்கோலம் இத்தனை நாள் கோலத்தில் விதவிதமாக நம்மை சிந்திக்க வைத்த மகானவர்கள். ஐயா ஸ்லைடு. ஒவ்வொரு நாளும் நம்மை தெளிய வைத்த மகானவர்கள் இன்றைக்கு கோலத்தில் தன்னுடைய அற்புதமான கருத்துக்களை பதிவிடுகிறார். என்ன கருத்து? தலைப்பு தெளிந்த முடிவு. நீ யார் என கேட்டால் விழிக்கிறாய், நிச்சயப்படுத்துகிறார் கடவுள் நிலை அதனை. வாயால் வரும் சத்தம் எங்குள்ளது, எவ்வளவு, வகையறிந்தால் அங்கே வாதியே நீதிபதி. இந்த பாடல் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினம். நீ யார் என கேட்டால் விழிக்கிறாய், நிச்சயப்படுத்துகிறாய் கடவுள் நிலை அதனை. வாயால் வரும் சத்தம் எங்குள்ளது, எவ்வளவு, வகை அறிந்தால் அங்கே வாதியே நீதிபதி. பொதுவா நம்ம கிட்ட நீ யார்
அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பேரை சொல்லுவோம், ஊரை சொல்லுவோம், படிப்பை சொல்லுவோம், இன்னாருடைய குடும்ப வம்சாவளியை சொல்லுவோம். இப்படி நாம் யார் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த, சூழல் சார்ந்த ஒரு விளக்கமாகவே இருக்கும். கடவுள் யார்? அடுத்தது எல்லாருக்குள்ளயும் இருக்கிற கேள்வி. கடவுள் யார் அப்படின்னு கேட்டா நிச்சயம் அவங்க ஒரு குடும்பத்துல வழிபாட்டு முறையை வைத்துக்கொண்டு அந்த நிலையில பெருமாள் என்றோ, சிவன் என்றோ, முருகன் என்றோ, விநாயகன் என்றோ, சக்தி என்றோ ஏதோ ஒரு கடவுளை குறிப்பிடுவோம். அங்கேயும் நமக்கு குழப்பம்தான். அப்படி அந்த குழப்ப நிலையை மாற்றக்கூடிய 4 வரிகளில் குழப்பமில்லா தெளிவாக, குழப்பத்தை எல்லாம் நீக்கி தெளிவாக நம்மை உணர வைக்கக்கூடிய அந்த தலைப்பே பாத்தீங்கன்னா தெளிந்த முடிவு. நம்மை பற்றியும் குழப்பம், கடவுளை பற்றியும் குழப்பம். கடவுளை வழிபடுதல் கருத்துயர்வில் உயர்ந்த மக்கள் கருணை, அன்பு இவை காத்து ஒத்து உதவும் வாழும் வாழும். பொதுவா கடவுளை வழிபடுதல் என்பது அந்த உயர்வான அந்த கடவுளை புரிந்த நிலையிலே அன்பும் கருணையுமாக அதே கடவுள் தன்மையில எல்லாரையும் அரவணைத்து வாழக்கூடிய வாழ்வு. கடவுளை உள்ளுணர்ந்தோர் காட்டினார். அதுதான் நம்மளுக்கு காட்டப்பட்டது ஒரு காலத்துல. மதத்தால், காலம், இடம், அறிவு, மொழி வேறுபாட்டால் இன்று கடவுளை அறவே மறைந்து கடவுள் அறிவே மறைந்து கலங்குகிறார் மக்கள். இன்று கடவுள் அறிவே மறைந்து கலங்குகிறார். எதனால? காலம், இடம், அறிவு, மொழி வேறுபாட்டால். கருணை, அன்பு, ஒழுக்க மரம் கருத்தழிந்து போச்சு. அப்போ கடவுளை உலக மக்கள் அனைவருமே அறிய காந்த தத்துவம், பிரம்ம ஞானம் இவை கற்பீர் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த காந்த தத்துவத்துல எப்படி நம்ம கடவுளை புரிஞ்சுக்கலாம்? காந்த தத்துவம் என்பது அந்த இறைநிலையிலிருந்து வரக்கூடிய இறைநிலையின் தன்மையாகிய தன்னழுத்தம், சூழ்ந்தழுத்தம். இந்த சூழ்ந்தழுத்தத்தினால இறைத்துகளாக மாறி தன்னழுத்தம், சூழ்ந்தழுத்தம் என்ற தன்மையினால் இறைத்துகளாக மாறிய அந்த இறைநிலை அதனுடைய மீண்டும் மீண்டும் அதனுடைய தொகுப்பில் விண்ணாக, காற்றாக நம்ம தினம் பார்த்துட்டு இருக்கிறதுதான் 5 பௌதீக பொருட்களாக அணுக்களின் கூட்டத்தில். அப்ப சூழ்ந்தழுத்தத்தினால அதனுடைய இயக்கம் தொடர்ந்து நடைபெற, தன்னழுத்தத்தினால உள்ளே அந்த அணுக்களின் தன்மையாக உள்ள அந்த இறைத்துகள்கள் வேகமாக வெளியேற, அவை இறைவெளியில் கலக்க அங்கு ஒரு ஆற்றல் களம். அப்படி அந்த ஆற்றல் களத்துக்கு நாம ஒவ்வொரு பௌதீக பொருளுக்கும் கொடுக்கிற பேரு அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். இதுவும் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த நிலையில தன்னழுத்தம் காரணமாகத்தான் இந்த 5ம் வெளிவருகின்றது. சூழ்ந்தழுத்தம் காரணமாக தான் அந்த இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது தொடர்ந்து என்ற தன்மையில இறைநிலைதானே நடத்துகின்றது. இறைநிலைதானே மாறியது. இறைநிலை தானே மாறியது இறைத்துகளாக. இறைநிலை தானே விண்ணாக மாறியது. இறைத்துகள் தானே வெளிவந்தது. வெளியேறும் ஆற்றலாக, தள்ளும் ஆற்றலாக இறைநிலையில் கலந்தது. தானே கலந்த நிலையிலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, மனமாக. காந்தம் சிவம் சக்தியாம், கருத்தில் அர்த்தநாரியாம். அப்போ அந்த மாதிரி காந்தமதை குண்டலினியார் காற்றினார் அகத்தவம். கான் உருவம், ஒலி, ஒளி, கருது, சுவை, மனம், மனம். காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி, தள்ளல் 2 இதே. கவர்ச்சியாக இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தை கவர்ந்த ஒவ்வொரு அணுவும் தள்ளல் என்ற தன்மையிலே தள்ளப்படும் போது இந்த 5மாக விளைவாக உணரப்படுகின்றது. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடக்காட்சி எத்தன விளக்கம். மாந்தருக்குள் ஊறு ஓசை, மனம், ஒளி, சுவை, மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவையும் மாயகாந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்னுளம். இப்ப காந்த தத்துவத்தை பத்தி மகரிஷி அவ்வளவு அழகாக விளக்கியாச்சு. அப்போ எல்லாம் என்ன? நாம
இந்த உடம்பை எடுத்திருக்கிறோம். உடம்புக்குள்ள ஞான கருவிகள் என்ற ஒரு 5 இருக்குது. 5 கருவிகளும் அறிவு கருவிகள் என்று சொல்லக்கூடிய புறத்தே இந்த கருவிகளின் உதவிய வரக்கூடிய அந்த ஆற்றல் களம், அழுத்த ஆற்றல் களம், ஒலி ஆற்றல் களம், ஒளி ஆற்றல் களம் அனைத்தும் தள்ளும் ஆற்றல் என்ற தன்மையிலே ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தள்ளப்பட்டு 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 நம்மளுடைய தோலின் மீது படும்போது ஒரு உணர்வு, நாவிலே வைக்கும்போது ஒரு உணர்வு, மூக்கிலே அந்த கருவியின் மூலம் உணரும் போது ஒரு உணர்வு, கண்களிலே ஒரு உணர்வு, காதுகளிலே ஒரு உணர்வு வெளிப்படுவது அங்கிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் களமாகிய தள்ளும் ஆற்றல். அதை கொண்டது நம் உடலில் உள்ள 5 கருவிகள். அதை கொண்டு அந்த மனம் என்ற தன்மையிலே, அறிவு என்ற தன்மையிலே, மூளையின் சிறப்பியக்கம் என்ற தன்மையிலே அதை எண்ணமாக உணர்ந்து கொள்கின்றது. இது மல்லிகை வாசனை, எண்ணம் தானே. இது முள்ளு குத்திருச்சு, எண்ணம் தானே. ரோஜாவின் மென்மை, எண்ணம் தானே. எண்ணம் என்ற தன்மையிலே 6வது உணர்வாக மனம் என்ற தன்மையிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அணுக்கூட்ட இயக்கத்தையும் புரிந்து கொண்டு கொள்ளும் ஆற்றலாக அவை இயங்கிக் கொண்டிருப்பதை, தள்ளும் ஆற்றலாக அவற்றிலிருந்து அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனமாக தள்ளுவதை, அந்த தள்ளுவதை உணரக்கூடிய என்னுடைய கருவி, என்னுடைய உடலிலே பொறிகளாக 5 புலன்களாக 5 பொறிகள் என்று சொல்லப்படுபவை கருவிகள், புலன்கள் என்று சொல்லப்படுபவை உணர்வுகள். அந்த 5 உணர்வுகளுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த 3வது லைன். பாத்தீங்கன்னா, வாயால் வரும் சத்தம் எங்குள்ளது, எவ்வளவு? அவருடைய கேள்வி. வாயால் வரும் சத்தம், நான் இப்பொழுது பேசுகிறேன் என்றால் எனக்குள்ளாக ஒரு சப்த உணர்வு மொழியின் மூலமாக வெளிப்படுகின்றது. அந்த சப்தத்துக்கு காரணம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காற்று. காற்றின் தன்மாற்றம் தான் ஒலி. சரி, எங்கிருந்தது அது இத்தனை நேரம் நான் பேச ஆரம்பிக்கும் முன்? இப்பொழுது எங்கிருந்து வருகிறது, எதுவாக வருகிறது, வந்தது எவ்வளவு இருக்கிறது உள்ளே? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். அப்போ காற்று என்ற தன்மையில எனக்குள்ள இயக்கமாக காற்றோட்டம் என்று நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் மூக்கின் வழியாக நான் அதை புறத்திலிருந்து சுவாசித்து தள்ளும், அங்கேயும் கொள்ளும் ஆற்றல், தள்ளும் ஆற்றல் தான். தள்ளப்படி காற்று மண்டலத்திலிருந்து எனக்குள்ளாக தள்ளப்படுகின்ற அந்த காற்று என்ற பௌதீகத்தன்மை எனக்குள்ளாக இப்ப ஒலியாக வெளிப்படுகின்றது. கொள்ளப்பட்ட காற்று தள்ளப்படுகின்றது ஒலியாக. தள்ளி இறைநிலை, அது ஒரு உணர்வை உங்கள் காதுகள் அனைவருக்குள்ளேயும் ஒரு உணர்வை கொடுத்து விட்டு அந்த ஒலி குறிப்புக்கான பொருளை புரிந்து கொள்ள வைத்துவிட்டு மூளையின் இயக்கத்தால் அதோடு இறைநிலையாக மாறுகின்றது. இறைநிலையிலிருந்து இறை துகளாக வந்து காற்றாக வந்த அணுக்கள் அந்த காற்று என்ற தன்மையிலே ஒலியாக மாறி மீண்டும் இறைநிலையாக மாறுகின்றது. இதுதான் நடக்கின்றது. 5 பௌதீக பொருட்களும் அதுதான். அதிலிருந்து வெளிவரக்கூடிய 5 ஆற்றலும் அதுவேதான். 5 ஆற்றலும் நாம், 5 அணுக்கூட்டங்களும் நாம். இதை புரிந்து கொள்ளக்கூடிய மனமாகிய இறைத்தன்மையும் நான் என்று நாம் உணரும் போது அங்க என்ன நடக்கின்றது? வாதியேதான் நீதிபதி. இப்ப நான் வாதம் பண்ணேன், நீ யாருன்னு கேட்டேன், கடவுள் யாருன்னு கேட்டேன், வாதம் பண்ணேன், இப்ப நீதிபதி ஆயிட்டேன். என்ன நீதிபதி? நீதி என்ன? இறைநிலையேதான். எல்லாமாய் 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 நானுமாய் பிரபஞ்சமாய் தானுமாய் அந்த நிலையில உணர்ந்து 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 நாம அந்த வாழ்க்கை வாழும்போது சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்னுளம். இதுதான் வாதத்தன்மை. வாதத்துக்கு சாட்சி வேணும். அந்த சாட்சி கூறும் எது? என் உள்ளமே கூறும். நீதிபதியாக மாறும். நான் என்பதும் இறைநிலை, கடவுள் என்பதும் இறைநிலை. அப்ப ரெண்டும் ஒண்ணுதான், 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 ஒரே பொருள்தான் எல்லாமாக வந்துள்ளது என்ற அந்த உணர்விலே
மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண் நடத்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாச்சுது. புறத்தே பார்த்தா இந்த உடல், அகத்தே அதே தெய்வ நிலை. அந்த உடலுக்குள்ளேயும் இருக்கிற கருவிகள் அதனுடைய தன்மைதான், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அணுக்களின் கூட்டத்தில் கண்கள் என்ற அமைப்பாக, அணுக்களின் கூட்டத்தில் காதுகள் அமைப்பாக ஒவ்வொன்றையும் உணரக்கூடியது. புறத்தே 5 விளையாட்டு நடக்கின்றது. அந்த விளையாட்டை புரிந்து கொள்கின்ற அறிவு திருக்கோயிலாக நமது உடல். இப்படி நமது உடல் அந்த தன்மையில இருக்கிறப்போ, அதை புரிந்து கொள்கின்றப்போ வாதி ஏது பிரதிவாதி ஏது, எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் தான். எல்லாம் ஒரே பொருள் என்ற அந்த தெளிந்த முடிவுக்கு நாம் வந்து விடுவோம். அதைத்தான் இந்த பாடலில் அற்புதமாக நீ யார் என கேட்டால் விழிக்கிறாய், நிச்சயப்படுத்துகிறாய். கடவுள்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், நிச்சயப்படுத்துறோம் அதனை. வாயால் வரும் சத்தம் எங்குள்ளது? இப்ப நான் போடுற சத்தம் எங்க இருந்தது? கைய தட்டுறீங்க, சத்தம் வருது, எங்க வந்தது, எங்க இருந்தது, எப்படி வந்தது, எங்கு போனது, எவ்வளவு நாளைக்கு வரும், எவ்வளவு நாளைக்கு இருக்கும், இது கண்டுபிடிக்க முடியுமா என்ன? அப்போ வகை அறிந்தால் அங்கே வாதியே நீதிபதி. இந்த நீதியான உணர்விலே, ஐயா அடுத்த ஸ்லைடு போட முடியுமா? இப்ப போட்டீங்களே முதல்ல. இந்த நீதி நெறி உணர் மாந்தராக நாம் வாழக்கூடிய இந்த விளக்கங்களை நாம் உணரும் போது இன்றுள்ள ஜாதி மத மொழி இன தேச பேதங்கள் போக்கி என்று எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கேற்ப ஒன்றுபட்டு உலகோர் அனைவரும் கூடி ஒரே கட்சி காண்பாரோ அன்றே ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாள் ஆகும் என்று எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கேற்ப ஒன்றுபட்டு உலகோர் அனைவரும் கூடி ஒரே ஆட்சி காண்பாரோ அன்றே ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாள். இன்பத்தின் முழுமை என்று இந்த பாடலின் தலைப்பு. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பிரிவினை நீ யார், நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற, மொழி ஒன்மொழி ஒஸ்தி என் மொழி மட்டம், என்னுடைய ஒஸ்தி உன்னுடைய மட்டம், இப்படி ஏற்றத்தாழ்வு தான் ஜாதி மொழி அந்த மதம் இனம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் அந்த ஏற்றத்தாழ்வில் ஏற்படுவதுதான். என்னுடைய தேசம் உன்னுடைய தேசம், நிலத்துல பங்கு போடுறோம், நீர்ல கூட பங்கு போடுறோம், அந்த கடற்கரை அந்த பகுதி வரைக்கும் இந்த பக்கம் மீன் பிடிக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தன்மையில காற்றுல பங்கு போட முடியுமா? காற்றை எல்லை கட்ட முடியுமா? கொஞ்சம் புரிஞ்சமானா தெரியும் இது. அப்போ நம்மளுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு பிரிவினை பேதங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மை நிலை உணரும் போது, இந்த விளக்கங்கள் கிடைக்கும் போது அனைவருமே பஞ்சபூத கூட்டமைப்பின் உடலமைப்பு, அனைவருடைய உணர்வும் இறைநிலையின் கொள்ளும் ஆற்றல் தள்ளும் ஆற்றல் என்ற காந்த ஆற்றலின் அந்த அந்த உணர்வு நிலைதான். அது உணர்வை உண்டு பண்ணுகிறது, உணர வைக்கின்றது, உணர்வில் கலந்து விடுகின்றது. எங்கு ஆரம்பித்ததோ அந்த இறைநிலையாக மாறி விடுகின்றது. அப்படி அந்த உண்மை புரிய வரும்போது ஜாதி ஏது, மதம் ஏது, இனம் ஏது, கடவுள்களில் இத்தனை வித்தியாசம். ஒரே மதத்தை எடுத்துக்கொண்டா கூட அதுக்குள்ள எத்தனையோ கடவுள் வழிபாட்டு முறைகளில் வித்தியாசம். என்னுடையது பெஸ்ட், உங்களுடையது மட்டம் என்ற உணர்வு எங்கிருந்து வந்தது? இது ஏதோ அங்கங்கு ஏற்பட்ட விளக்கங்கள், அந்த தொகுக்க முடியாததால். ஏன்னா காலத்தினால் இப்ப இருக்கிற மாதிரி அந்த வசதிகள், கம்யூனிகேஷன் அந்த வசதிகள் கிடையாத நிலையில் ஆங்காங்கே அவரவர்கள் சொன்னது அது அந்த மக்கள் ஃபாலோ பண்ணும் போது வந்த பிரிவினை. இன்று உலகம் எல்லாம் ஒரு புள்ளியில் அந்த இணைப்பில் ஒன்றுபட்டு இருக்கின்றது. அந்த இணைப்பை, இறைத்தன்மையின் இணைப்பு, அந்த இணைப்பில் நாமெல்லாம் ஒன்றுபடுவோம். அந்த பொங்கல் நம் உள்ளங்களில் பொங்கட்டும். அந்த பொங்கல் என்ன பொங்கல்? எல்லோரும் ஒன்று, ஆதி அறிவின் பூரணத்தில் ஒவ்வொருவரும் பொங்குவோம், மூலத்தில் நிலைப்போம், முடிவை உணர்வோம், வாழ்க்கையை இனிமையாக வாழ்வோம்.
அந்த நிலையில் ஒவ்வொருவர் மனதிலும் பூரண நிலை பொங்கட்டும். இந்த பின்ன நிலை வேண்டாம். நீ வேறு, நான் வேறு, அவர் வேறு, இவர் வேறு, நான் மட்டுமே பெரியவன் என்கின்ற எந்த பின்னப்படு மனமும் வேண்டாம். ஒன்றுபடுவோம், சிந்திப்போம், சேர்ந்திருப்போம், இறைநிலையோடு என்றும் எங்கும் என்ற மகரிஷி அவர்களின் அந்த அந்த வரிகளை நினைவு கூர்ந்து என்றும் இறைநிலையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நாள் நம் நாளாக எப்பவும் அமையட்டும் என்று சொல்லி பூரண அந்த மனநிறைவோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த மாக்கோலத்தில் விளைந்த மதிவிருந்து நிகழ்ச்சியை, இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளை. அவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. Let us think through about a topic which is given to me, that is stress management. So let's spend next 5 to 7 minutes to think through it and then see how we have solutions in Manavalakkalai for this. Let's start thinking about what is stress and what is the source of stress. So stress is something like a mental pressure, which is a dis-ease to the mind, is called stress. And the source for the stress is worries. So worries are the main reason for the stress. And what is worries? Worries are an imaginary net where our mind struck in it and create an infinite loop and create a circuit on the mind that creates a dis-ease in our mind. So why we get worries is because we have expectations which are the source for the worries. Maharishi says that எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையே தரும். So why expectations comes? So the source of all the problem, all the mental problems starts here, the expectations. So expectations are the source of all problems. And when we do a thinking, Maharishi always says we have to think completely, end to end, to solve any problems. So we are using the same mind to rectify the problem which raised in our mind. That's what the process we are currently doing to understand what is stress. Let's go one more level deeper to understand why we have expectations. Expectations are coming
in our mind and intensified as worries and stress is because of the egoic state of mind. So if we think through the source of worries or the source of stress is the ego. It's nothing but Tanmunaipu. So Tanmunaipu is the source of the problem. All the problems we see in our daily life. In Manavala Kalai, to rectify the egoic state of mind, we need to understand why mind always act in an egoic state. It is purely because of lack of understanding. The lack of understanding here is because we think ourselves to a limited boundary. Ellai kattiya unarvu. That's what Maharishi says. So this limited boundary thinking process is only creates the egoic state of mind. In the process of understanding the stress, we did one very important action through our mind is deep thinking. So thinking and understanding and having a solution as an affirmation in our mind is the solution to rectify the stress we get in our mind. Usually, if we go beyond a stress level, we were advised to go to a counselor to get counseling. If we think through and understand the source of the issue, we can do a self-counseling each and every moment to understand and rectify the mental issues whenever it arises. This process of doing regular analysis and understanding and get a solution every moment is called introspection. That is one of the greatest gift given by Maharishi to us through Manavala Kalai. So the main takeaway here is the mind is the solution for the disease of the mind, and complete thinking from start to end, get a conclusion, be firm on the conclusion, and add an additional affirmative statements to the conclusion will help us to handle the same kind of situation if it arises again in our life. So the complete process is called introspection, which is self-counseling. So the solution for stress management is built by the source of the stress, which is our mind, and using the same mind to understand the lack of understanding, and by the process of
complete thinking, get a conclusion, add an affirmation to it, and handle it when it rises again. The complete understanding of mind, body, and the life energy is the solution for all the problems in the world. This is what Maharishi says, and give us an advice and give a detailed guide to practice this. And that complete practical guide is Manavalakalai. So the solution for stress management is Manavalakalai. Thank you for the opportunity, Amma. Be blessed by that. Thank you, Ayya. Nice explanation. We are gifted because we are in Manavalakalai. Thank you, Ayya. Is there any doubt? Let us conclude the session.